ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி குருமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சப்பாத்தி குருமா செய்கிறேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். கருவேப்பிலை நல்லா தாளித்தோடனே பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வணக்கணும். பெரிய வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுமே தக்காளி நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணணும். தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா நம்ம ஆட் பண்ணி தக்காளி வணங்குற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விடணும். எண்ணெயில் 2 நிமிஷம் அந்த பொடி இதாகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். அடுத்தது காய்கறிகள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணணும். பீன்ஸ், கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டாணியும் இருந்துச்சுன்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பீன்ஸ், கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பீன்ஸ், கேரட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம காயை நல்லா வேக விடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்து காய் வேக விடுங்க. அப்போ காய் நல்லா உப்பு சார்ந்து காய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். காய் நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்ச விழுது, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது 3ஐயும் அரைச்சி அந்த விழுதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டியாக இருக்கும். அந்த பதம் நமக்கு போதும். இறக்குறப்ப நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.